ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகத்வாச்ச பரத்வாச்ச மகாபாரதம் என்று பெயர். எத்தனையோ வரலாற்று நூல்கள் இருந்தாலும் இதிகாச நூல்கள் இருந்தாலும் மகாபாரதம் தான் உலகிற்குள்ளேயே மிகவும் உயர்ந்த நூலாகவும் பெரிய நூலாகவும் உள்ளது. அதிலே ஆரம்ப காலம் முதல் கடைசி வரையிலும் அசுரசக்தி தெய்வசக்தி ரெண்டு சக்திக்கு தான் சண்டைகளே நிறைய வருகின்றன. அசுர சக்தி உள்ளவர்கள் துரியோதனர்கள், நல்ல சக்திக்கும் துஷ்ட சக்திக்கும் சண்டைகள் இருந்து கொண்டே வருகின்றன. இன்றைய நிலையிலே மனிதனுக்கு ரெண்டு சக்தியும் இருக்கிறது. சில சமயம் தர்மச்சந்திரோடு இருக்கான், சில சமயம் துஷ்ட சக்தியோடு இருக்கான். ஒரே மனிதனுக்கு ரெண்டு சக்தியும் வந்து விடுறது. இப்போ இந்த காலத்தில் அசுரர்கள் வேறு தேவதைகள் வேறு என்று அப்படி இருந்தது. இருந்தாலும் தேவதைகளுக்கும் சில சமயம் அசுர சக்தி வந்துவிடும். இப்படியாக தேவாசுரர்களுடைய காலம் பழங்கால யுகங்கள். அந்த யுகத்திலே ஒரு காலத்திலே தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தது. யார் பெரியவர் என்று பார்க்க வேண்டும் என்று. தேவதைகளுக்கெல்லாம் ப்ரகஸ்பதி ஆச்சாரியன், அசுரர்களுக்கெல்லாம் ஆச்சாரியன் சுக்கராச்சாரியன். இப்படி இரண்டு பேர்கள் இருந்து வந்தார்கள். அந்த சுக்கராச்சாரியனுடைய ஆசீர்வாதம் மூலம் அசுரர்கள்லாம் அசுரஸ்வரூபமாக இருந்தாலும் குருவினிடம் மரியாதை உள்ளவர்கள், குருவை மரியாதை கொடுத்து அவர்கள் அருளாசீர்வாதம் செய்யக்கூடியவர்கள். அசுர பலத்தினாலே அவர்கள், அசுர என்றால் மனிதனுடைய இரத்தத்தை குடிப்பவர்கள் என்று பேர். அசு திருப்பியந்தேதி அசுராகா என்று பேர். அப்படி மனிதனுடைய இரத்தத்தை குடிப்பதில் வல்லமை உள்ளவர்கள் அசுரர்கள் எல்லாம். ஆனாலும் சுக்கராச்சாரியம் மரியாதை உள்ளவர்கள். சுக்கராச்சாரியர் சொல்வதெல்லாம் கேட்டு அதன்படி நடப்பார்கள் எல்லாம். அதே போல் தேவதைகளுக்கெல்லாம் ப்ரகஸ்பதி குரு, அவருடைய மூலமாக சொல்லிவிட்டு கேட்டு வருவார்கள். ஒரு சமயத்திலே யுத்தம் நடந்து வந்தபொழுது ரெண்டு பேர்களுக்கு யார் பெரிய என்று யுத்தம் வந்தது. அப்போது அசுரபலம் ஓங்கிச்சு. என்ன பண்ணுறது தெரியவில்லை. தேவதைகள்லாம் செத்து போடால் போல தோணிச்சு. அப்போது சில மகர்ஷிகள் பெரியவர்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு சபையை வைத்து, தேவசபையை கூட்டி, இந்த சமுத்திரத்தை நாம் எல்லாம் கடைவோம், சமுத்திரத்திலே பலவித நல்ல பொருள்கள்லாம் வரும், அமிர்தம் அதிலே வரும், அந்த அமிர்தத்தை சாப்பிட்டவர்கள் அதிக காலம் ஜீவித்திருப்பார்கள். சட்டுன்னு இப்போது மாதிரி பிறந்த உடனே செத்து போயிடுறது. முன்னெல்லாம் பிறந்தால் கொஞ்ச காலம் வாழ்ந்து 100 வருஷம் 50 வருஷம் இருந்து செப்பார்கள். இப்போ பிறந்த குழந்தையே பல இடம்லாம் செத்து போய்டுறது. எப்போ சாவாங்கன்னு கிடையாது. பிறக்கிறதுக்கு ஜாதகம் கணிக்க முடியும், இறக்கிறதுக்கு எந்த ஜாதகம் கணிக்க முடியாது. திடீர்னு போய்விடுவது பாட்டுக்க. இறப்பதற்கு சொல்லிட்டு வராது. பிறப்பதற்கு டாக்டரை கேட்டு நல்ல நேரம் நல்ல காலம்லாம் ஒதுக்கி கூட பிறக்க வைக்கலாம். இறப்பதற்கு யாராலும் எந்த காலம் தீர்மானமே விட முடியாது. திடீர் இறப்பு வந்துடும். அது பிறந்தாலே அது மாதிரி வினையின் மூலமாக வரக்கூடிய ஒரு நிலை அது. அந்த வினையின் மூலமாக பல அசுரர்கள் எல்லாம் ஜெயிக்க தேவதைகள் தோற்று போகக்கூடிய சூழ்நிலை வந்தபொழுது அவர்களே கொஞ்சம் இறங்கி தேவதைகளே சரி அப்புறம் யுத்தம் போடலாம் கொஞ்ச நாள் கழிச்சு என்று சமாதானத்துக்கு வந்தார்கள். பிறகு தேவதைகள்லாம் ஒன்று கூடி ரிஷிகளோடு கூடி சமுத்திரத்தை நாம் கடைவோம், அதிலிருந்து பல நல்ல பொருள்கள்லாம் வரும், அமிர்தம் வருமா, அமிர்தத்தை சாப்பிட்டால் தீர்க்க காலம் அதிக காலம் ஜீவிக்க முடியும் என்று எண்ணி தீர்மானம் செய்தார்கள். உடனே மகாவிஷ்ணுவிடம் சென்றார்கள். மகாவிஷ்ணுவிடம் சென்றவுடன் மகாவிஷ்ணு பிரம்மாவுடைய மூலமாக எல்லோரும் பார்த்துவிட்டு ஆஹா நன்றாக செய்யுங்கள், ரொம்ப சந்தோஷம் என்று சொன்னார்கள். அப்போது எப்படி கடைவது என்று சர்ச்சை வந்தது. அதற்கு விஷ்ணுனுடைய அம்சமாக பூமியை தாங்கிக் கொள்வதற்கு, மலையை தாங்கிக் கொள்வதற்கு அடியிலே கூர்மாவதாரமாக நான் தாங்கிக் கொள்கிறேன் சொன்னார். மந்தரமலை என்று பெரிய மலை, இப்பொழுது கூட பீகாரிலே மந்தார ஹில் என்று சொல்வார்கள். சமுத்திரத்துக்கு அந்த மலையை எடுத்துக்கொண்டு தேவதைகள் அசுரர்கள் 2 பேரும் சென்றார்கள். அசுரர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், அமிர்தம் வரப்போது நம்ம சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டு அவர்களும் போனார்கள். பிறகு எப்படி கிடையாது சந்தேகம் வந்தது. வாசுகி என்று பெரிய பாம்பு அந்த காலத்தில். அந்த வாசுகியை பிடித்து கூப்பிட்டு எல்லோரும் கூப்பிட்டு ஒரு பக்கத்தை இந்த பக்கம் 2 பக்கம் பிடிச்சி அதை கட்டி இந்த மலையில் கட்டி இழுக்கலான்னு சொன்னோடனே என்னாச்சுன்னா முகம் பக்கத்தை தேவதைகள் முதல்ல பிடித்துக்கொள்கிற மாதிரி பாவனை செய்தார்கள். அவன் என்ன நினச்சான் அசுரம், ஓஹோ பக்கம் இருந்தால் தான் அதனுடைய சில சௌகரியங்கள்லாம் தானே கிடைக்கும் போல் இருக்குது, ஆகினால்தான் அவங்க தேவதைகள் முன்பக்கம் வச்சுக்கிறாங்க, நமக்கு பின்பக்கம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்களுக்கு முன்பக்கம் தான் ஒன்று பின்பக்கம் வேண்டான்னா. இந்த அசுரர்களுக்கே சுபாவம் என்னென்னா நல்லது செய்யும்போது அதுக்கு விபரீதமாக செய்யத்தான் அவங்களுக்கு தோணும். அவள் புத்தி அது மாதிரி அசுர புத்தியாக இருக்கிறனால அதுக்காக தான் இந்த தேவதைகளே அது மாதிரி மாற்றி செய்வாள். மாற்றி செய்யணுங்கிறதுக்காக உடனே என்ன பண்ணால் மாற்றின்னு விட்டான். கடைய அம்மாடன் ஆக அந்த முகபாகத்துலேருந்து விஷங்கள்லாம் நிறையா வர ஆரம்பிச்சுடுச்சு. விஷவாயு நிறைய வர அசுரர்களாக செத்து போயிட்டே இருக்கான். முடியவே இல்லை வாழ்க்கை. அப்புறம் கத்தரா இப்படின்னு
அப்போ சொல்லும்போது சொன்னால் நீங்கள் தானே முகபாகம் வேணும்னு நாங்கள் கேட்கலையே, இதில் உங்களுக்கு நல்ல பல நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேவதை சொன்ன உடனே சரி என்று முகபாகத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு கடைஞ்சி எடுக்கிறார்கள். கடைஞ்சி எடுக்கும்போது சமுத்திரத்துலேருந்து முதல் சந்திரன் வந்தான். குளிர்ச்சியாக உள்ள சந்திரன் வந்த உடனே பார்த்த உடனே பரம சந்தோஷம் ஆகிடுச்சு. சந்திரன் மிகவும் குளிர்ச்சி அளிக்கக்கூடியவன். பிறகு அவன் சந்திரனுக்கு பல கதைகள் இருக்கின்றன. அவன் தேய்பிரை வளர்பிரையாக கதை தனியாக இருக்கின்றன. பரமேஸ்வரன் தலையில் வைத்து கொண்டு தனி கதையாக இருக்கின்றன. ஆனால் முதல் சந்திரன் தோன்றி ஆகாயத்துக்கு சென்று நல்ல ஒளி கொடுக்க ஆரம்பித்து எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருந்தான். அடுத்ததாக ஜேஷ்டா தேவி என்று ஒரு அம்மன் பிறந்து எல்லோருக்கும் நல்லதை கொடுப்பதற்காக அவள் பிறந்தாள். பிறகு லட்சுமி தேவி வந்தாள். சமுத்திரத்திலே கிடைத்த லட்சுமி தேவி வந்தவுடன் விஷ்ணுங்கிறதுனாலே தானே எடுத்துக்கொண்டு ஹிருதயத்தில் வைத்து கொண்டு விட்டாள். அந்த ஹிருதயஸ்தானம் லட்சுமி கிடைத்து விட்டது. பிறகு சுறாதேவி என்று கண்ணுகளுக்கெல்லாம் தேவியாக உள்ள சுறாதேவி ஒரு தோன்றினாள். பிறகு வெண்குதிரை தோன்றிற்று, வெள்ளக்குதிரை தோன்றிற்று. அது தேவதைகளுக்கு வேண்டும் என்று அவர்களெல்லாம் எடுத்து சென்று விட்டார்கள். கௌஸ்துபம் என்று ஒரு உயர்ந்த ஆபரணம் வந்தது. அது மகாவிஷ்ணுவனுடைய ஹிருதயத்திலே வைத்துக்கொண்டு கௌஸ்துபத்தையும் எடுத்துக்கொண்டு விட்டார். ரத்னம் வந்தது, பாரிஜாத விருட்சம் வந்தது. அதை மகாலட்சுமி தனக்கு வேண்டும் என்று பாரிஜாத மரத்தை எவர் எடுத்துக்கொண்டாள். காமதேவரு வந்தது, ஐராவதம் என்று சொல்லக்கூடிய பெரிய யானை வந்தது, கல்பவருஷம் வந்தது. கல்பவருஷம் என்றால் நினைத்ததெல்லாம் கொடுக்கக்கூடியது கல்பவருஷம். அப்சரசுகள் நிறைய பேர் வந்தார்கள். தேவதைகளுக்கு சுகங்களை கொடுப்பதற்காக வந்த அப்சரசுகள் அவர்களும் வந்தார்கள். தன்வந்திரி என்ற வைத்தியத்துக்கெல்லாம் முதலாவதாக உள்ள தன்வந்திரி மகர்ஷியும் மகானும் தோன்றினார்கள். உலகத்தில் உள்ள அனைவருக்குமே மருந்தை கொடுத்து சொஸ்தம் செய்வதற்காக தன்வந்திரி தான் மூலபுருஷராக அவதரித்தார்கள். எல்லாம் வந்த ஒரு பாடு கடைசியாக விஷம் வந்தது. விஷத்தை கண்டவுடனே எல்லாரும் ஓடி போய்விட்டார்கள். ஏனென்றால் விஷஜ்வலையும் விஷஜ்வாலையும் இதையும் பார்த்த உடனே எல்லோருக்கும் பயம் வந்துவிட்டது. ஜுவாலோகிரஹ அமரஹ அதிபேதா ஷைலஹா கதம் வா த்வயா திருஷ்டா. எல்லாரும் இந்த பயங்கரமான ஜுவாலையோடு கூடிய விஷம் வந்தவுடனே பயந்து ஓடிவிட்டார்கள். அங்கங்கே 4 பக்கம் செதறி போனோடனே அந்த மலை அப்படியே நின்று போச்சு. சமுத்திர மத்தியில் அப்படியே நின்று போச்சு. ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு புரியாததுனால மகாவிஷ்ணு தேவதைகள் எல்லாரும் எடுத்துக்கொண்டு பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்து தாங்கள் தான் அருள் பாதிக்கொண்டு கேட்டுக்கொண்டார்கள். பரமேஸ்வரன் தான் எல்லாவற்றையும் உலகத்தை எல்லாருக்கும் அமைதி சாந்தி சந்தோஷத்தையும் புனர்ஜென்மம் எல்லா நிலையும் கொடுக்கக்கூடியனானதுனாலே சம்ஹாரமூர்த்தினாலே அவரை கூப்பிட்டார்கள். அவர் அங்கிருந்து வந்து விஷத்தை எடுத்துக்கொண்டார், கையிலே பார்த்தார், அப்படியே சாப்பிட்டு விட்டார். பார்வதிக்கு பயம் வந்து விடுச்சு. உடனே பார்வதி வந்து கழுத்தை அப்படியே மூடி விட்டு விட்டார். காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் பக்கத்திலே சுருட்டுப்பள்ளின்னு ஊர் இருக்கிறது. அங்கே பகவான் படுத்து கொண்டிருக்கிறார், விஷம் சாப்பிட்டிருக்கிறார். பார்வதி தேவி கையால் வைத்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு மாபெரும் க்ஷேத்திரம் சுருட்டுப்பள்ளி என்று ஊத்துக்கோட்டை பக்கத்திலே இருக்கிறது. அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்னவென்றால், அந்த பரமேஸ்வரன் விஷத்தை எடுத்தார், பார்த்தார், சாப்பிட்டார். ஜுவாலோகிரஹா சகல அமர அதிபேதா ஸ்வேலா கதம் வா துவயா திருஷ்டா. எப்படி உன்னால் பார்க்க முடியும்? நாங்களாம் பார்க்கவே முடியல. அவ்வளோ பயங்கரமாக இருக்குது அந்த விஷமான ஜுவலை. அது எங்கெல்லாமோ போயிடுத்து. போய் ஆன உடனே தாங்க முடியல உங்களுக்கு அந்த ஜுவாலையனுடைய வேகத்தினால. எல்லாம் பறந்து போயிட்டாங்க. தேவதைகளை சொல்லலாம் அப்படியே விட்டுட்டு. ஜுவாலோகிரஹா சகல அமர அதிபேதா ஸ்வேலா கதம் வா துவயா திருஷ்டா. கிஞ்ச கரே திருத்தா. கையில் வேற வச்சுட்டார் அந்த விஷத்தை. கை பொசுங்கி போயிருக்கும் மற்றவாள் யாராக வச்சுருந்தாருன்னா. அது கையில் வேறு எடுத்து பார்க்குறார். கிஞ்ச துவயா திருஷ்டா கரதலே கிம் பக்குவ ஜம்பூ ஃபலம். நாவல் பழமாக என்ன? நாவல் பழம் கருப்பாக இருக்கும், விஷமும் கருப்பாக இருக்கும். ஆகினால இந்த நாவல் பழமே கையில் வச்சுருக்க நீ விஷத்தை இவ்வளோ பேர் விஷத்தை கையில் வச்சுருக்கேன்னு கருப்புக்கு சமானமாக உதாரணம் சொல்கிறதுக்காக நாவல் பழமானு கேட்டார். கிம் பக்குவ ஜம்பூ ஃபலம் ஜுஹ்வாயாம் நிகழ்ச்சி சித்த குடிக்காவா. அப்புறம் கழுத்தில் வச்சுருட்டார். இங்கே வச்சுட்டு அப்படியே வச்சுருக்கார். சில பேருக்கு உடம்பு வந்ததுன்னா சித்த வைத்தியத்தில் பழங்காலத்துலேருந்து ஆயுர்வேத வைத்தியத்தில் சில குளிகைகள் கொடுப்பா. இங்கே கொஞ்ச நாள் அடக்கிக்கோ, தானாக சரியாக போடும்பா. அது கரைஞ்சி அப்படியே சரியாக போடும். என்ன சித்த குடிக்க மாதிரி வச்சுருக்கே நீ என்று கேள்வி கேட்குறார். சித்த குடிக்காவா கிம்வா துவயா திருஷ்டா கிஞ்ச கரே திருத்தா கரதலே கிம் பக்குவ ஜம்பூகலம் யுக்வாயாம் நிகதச்ச சித்த குடிக்காவா கிந்தே நீலமணிகி விபூஷணமேம் சம்பூ மகாத்மம் வத. கடைசியில் கழுத்தில் அப்படியே நின்றுடுத்து. அதை பார்த்தா அந்த இடம் நீளமாக இருக்குது. நீலமணி கழுத்தில் கட்டின மாதிரி இருக்குது. அந்த விஷம் சாப்பிட்டு பகவான் கையில் வச்சுருக்கு. அதுலேருந்து அவருக்கு நீலகண்டன் பேரே வந்தது.
ஸ்ரீகண்டா ஸ்ருதிகண்டா கபாலதிருத்துன்ற அநேக பேரோட நீலகண்டான் பேர் கழுத்தில் வச்சுருந்தா நீலகண்டான் பேர் வந்தது. அது எப்படி இவ்வளோ தூரம் விஷத்தை சாப்பிட்டார் என்று சொல்லும்பொழுது சௌந்தர்யலகரில் ஆதிசங்கர் ரொம்ப அழகாக சொல்கிறார். சுதாமப்பியாஸ்வாத்திய பிரதிபேஜரா மூர்த்திகரணி. தேவதைகள்லாம் அமிர்தமானம் செய்தவர்கள் கூட பயந்தடிச்சுன்னு ஓடுறா. சுதாமப்பியாஸ்வாத்திய பிரதிபேஜரா மூர்த்திகரணி விபத்தியந்தே விஸ்வே விதிஷந்த மகாத்தியாக திவிஷதா. பிரம்மா முதல் அனைத்து தேவதைகளும் பறந்து ஓடின்னு இருக்கா இந்த விஷத்தை பார்த்துட்டு பயந்துண்டு. கராலம் யக்ஷ்வேலம் கபலிதவத காலவலனா. பயங்கரமான இந்த விஷத்தை எடுத்து நீ சாப்பிட்டையே, கழுத்தில் வச்சுட்டியே. கிந்தே நீலமணிகி விபூஷணமயம் சம்போ மகாத்மன் வதன்னு சொல்கிறதோடு கூட கராலம் யக்ஷ்வேலம் கபலிதவத காலகலனா நசம்போஸ்தொன்மூலம் தவஜனனி தாட்டங்கமகிமா. ஒரு புருஷன் சௌக்கியமாக இருந்து தீர்காயுசரணுமானால் அதற்காக சில விரதங்கள் பண்டிகைகள்லாம் இருக்குது. அதுபோல் காது தோடு போட்டுக்கிறதுனால் கணவன் இருக்க வரைக்கும் காது தோடு போட்டுக்கலாம். கணவன் இல்லாவிட்டால் காது தோடு போட்டுக்கூடாது. பழங்கால சம்பிரதாயம், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் சொல்லியிருக்கு. அந்த பார்வதி தேவி என்ன பண்ணான்னா ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிட்டு, ஹரே பகவானே பரமேஸ்வரனே எனக்கு தீர்காயுசு கொடு, சௌமங்கல்யம் கொடுன்னு கேட்டுக்கொண்டாள். அந்த காது தோடு மகிமையினால் அவருடைய பிரார்த்தனையினால் நீ சாகாமல் இருந்தே என்று பரமேஸ்வருடைய நிறைய சொல்லும்போது சொல்கிறார். பரமேஸ்வரன் ஆக முடியாது என்றைக்கும். ஆனாலும் கூட ஒரு கல்பனைக்கு சொல்லும்பொழுது அவ்வளோ விஷத்தை சாப்பிட்டு பயந்து ஓடுற எல்லாரும் இவர் விஷத்தை சாப்பிட்டு சாகாமல் இருந்தார்னா அம்பாளுடைய தாடங்க மகிமையினால் அம்பாள் பிரார்த்தனை பண்ணுறதுனால அப்படி இருக்கான்னு சொன்னான். இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்த ஒருபாடு அமிர்தமும் வந்து கொடுத்து அப்புறம் அந்த விஷத்தினால் கொண்டி துன்பங்கள்லாம் போயிடுது. அப்புறம் அந்த மலையெல்லாம் அந்த இடத்துக்கு அமுச்சுட்டு பாம்பெல்லாம் சுதந்திரமாக விட்டுட்டு எல்லாம் வைகுண்டத்துக்கு போயிட்டா, தேவலோகத்துக்கு போயிட்டா எல்லோரும் போயாச்சு. போன ஒருபாடு என்ன பண்ணார்னா அசுரர்கள் ஆசைப்பட்டால் நாமும் போய் அமிர்தம் சாப்பிட போகணுன்னா. அப்போது என்ன பண்ணார்னா பகவான் மோகினி அவதாரத்தை எடுத்துட்டார். மோகினி சுரூபம்னா எல்லாரையும் மயக்கக்கூடியது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேராக இருந்தால் தேவதைகளோ மயக்கக்கூடியது. மோகினி அவதாரம் எடுத்த உடனே என்னாச்சு, அவசரங்கள்லாம் அந்த மோகினியை பார்த்து சுத்தப்படுத்தலாம். எல்லாருக்கும் மனசு மோகிக்கக்கூடியது இருக்கோ அதுதான் மோகினி. அந்தமாரி மோகினி அவதாரத்தை எடுத்ததுனால அவசரங்களெல்லாம் மோகினி அவதாரம் பார்க்கப்படுது. அப்போ அதுலேயே உட்கார்ந்துருந்துடலாம். அந்த நேரம் பார்த்து எல்லாருக்கும் தேவதைகளுக்கெல்லாம் பரமாரத்திற்காக அந்த மோகினி அவதாரத்தை எடுத்துக்கிட்டு பகவான் அமிர்தத்தை கொடுக்குறது வந்தார். அப்போ என்ன பண்ணான்னா இந்த ராகுன்னு ஒருத்தர் இருந்தான், ஒரு அசுரன் இருந்தான். ஒரு அசுரன் என்ன பண்ணான்னா சூரியனும் சந்திரனும் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டான். நியாயமாக வேற எங்கேயா ஓரமாக உட்காரக்கூடாதோ, அவன் விதி அங்கே போய் உட்கார வச்சு அங்கே போய் உட்கார்ந்தான். உட்கார்ந்த உடனே அப்படியே எல்லோரும் பரமாறிட்டே இருக்கார் அமிர்தத்தை மோகினி அவதாரத்தில் வந்து தெரிஞ்சது. இங்கே சூரியனுடைய ஒளியினால் ஒரு அசுரம் உட்காந்துட்டான் சாப்பிட்றதுக்கு தெரிஞ்சுது. உடனே கையில் இந்த கரண்டியால் ஒரு போட்டார் மோகினி அவதாரத்தில். அவள் மோகிக்காமல் இங்கே வந்து உட்காந்துருக்கான அமிர்தத்து மேலே மோகத்தினால. இது வரைக்கும் எல்லா அசுரர்களும் மோகினி அவதாரத்தை பார்த்து மோகிச்சுட்டே இருக்கா. ஒரு அசுரம் மாத்திரம் அதில் கட்டுப்படாமல் வெளியில் வந்து தேவதைகள் மத்தியில் உட்கார்ந்துட்டு பகவான் தெரியும்படி ஆகிட்டான் சூரியச்சந்திர ஒளியினால். உடனே ஒரு போட்டார். கழுத்து வரைக்கும் தனியாக படுத்து கழுத்து கீழெல்லாம் தனியாக போச்சு. அதுதான் ராகு கேத்துன்னு நவகிரகத்தில் ஒரு தேவதையாக ஆச்சு. ஆகினால அப்போ என்ன பண்ணான், தீர்மானம் பண்ணான்னாக்க இந்த ராகு கேத்து ரெண்டு பேரும் நீ என்னை காமிச்சு கொடுத்து அடித்து வச்சே இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா உனக்கு வருஷம் உன்னை வந்து உன்னை பிடிச்சிப்பேன். சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இன்றைக்கி வந்ததே அதுக்கு காரணமே அதுதான். ராகு கிரஸ்த சூரியோதயம் கேது கிரஸ்த சந்திரோதயம் இதெல்லாம் வரதே அதுக்கெல்லாம் ராகு பிடிச்சிருந்து கேது பிடிச்சிருந்து அவள் ரெண்டு பேரும் மாற்றி மாறி வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சூரியன் சந்திரனையும் பிடிச்சிட்டே இருப்பாள். அந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பாவம் நமக்கு எந்த அனுஷ்டானம் பண்ணக்கூடாது, ஒரே சுவாமி தியானம் தான் இருக்கணும். தான தர்மம் பண்ணலாம், சுவாமி தியானம் பண்ணலாம், வேறு ஒன்றும் பண்ணக்கூடாது. சாப்பிட்றதுக்கு இப்படிலாம் ஒன்றும் கூடாது. சாப்பிட்டா அந்த காலத்தில் தோஷமான நேரம். அதனால் பகவத் தியானம் தானம் தர்மம் இவ்வளோ தான் பண்ணலாம். அந்த நேரத்தில் அவ்வளோ புண்ணிய காலமாக ஆச்சு அன்றைக்கி. அதை காமிச்சு தொடங்கி வச்சவர் யாரு, இந்த மோகினி மூலமாக அடிபட்டு தலை வேற கால் வேறையாக போய் இடுப்பு வரைக்கும் கழுத்துக்கு வேறையாக போய் 2 சுரூபமே ராகு கேது 2 பேரும் வந்து சூரிய சந்திர கிரகணம் பிடிக்க வச்ச காலத்துலேருந்து வரது தான் சூரிய சந்திர கிரகணம் என்று பேரோடு வந்தது. அதுலேருந்து நம்மளாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்படியாக அமிர்தம் வந்த உடனே தேவத்தைகள் நல்லா சாப்பிட்டு நல்லா உற்சாகமாகி அவெல்லாம் போயிட்டா பாவம் இந்த அசுரர்கள்லாம் நமக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு மோகினி அவதாரத்துலேயே மோகிச்சிருந்து அப்படியே நின்று அப்படியே போயிடுச்சு. கொஞ்ச நாள் வரைக்கும் மோகினி அவதாரம் வரலாம் சாப்பிட்டு சந்தோஷமாக வரைக்கும் மோகினி அவதாரம் காமிச்சுட்டே இருந்தார் அசுரன்ட்ட. அசுரெல்லாம் மோகினி அவதாரத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டே இருந்தது.
அதுக்கப்புறம் அந்த மோகினி அவதாரமும் லீனம் பண்ணிட்டு பகவான் விஷ்ணு ஸ்வரூபமாக இயற்கையான ஸ்வரூபத்தோடு வந்துவிட்டார். அப்புறம் நமக்கு அமிர்தமும் போச்சு, கிடைக்காம போயிடுத்து, கிடைச்சவனுக்கு ஒருத்தவங்க இப்படி அடிபட்டு போயிட்டான் பாவம் அப்படின்னு வருத்தப்பட்டு கீழே இறங்கி போயிட்டான்னு வரலாறு. இதெல்லாம் மகாபாரதத்தில் உள்ள ஒரு பகுதி. இந்த இடத்துல நிறைய தர்மங்களெல்லாம் மகாபாரதத்தில் என்னென்ன தர்மம் பண்ணால் என்னென்ன பலன் கிடைக்கிறத பற்றி நிறைய சொல்லியிருக்கு. அவ்வளோ விஷயங்கள் தர்மத்தை சொல்லத்துக்காக வந்தது தான் மகாபாரதம். அப்படி நிறையா வந்தது. அப்படி வந்தபோது உச்சைஸ்ரவஸ்னு இந்த சமுதிரத்துலேயே ஒன்று வந்தது, வெண்குதிரை. அந்த வெண்குதிரை வந்ததுன்னா அதுக்கு ஒரு பந்தயம் வச்சார்கள். கஷ்யபர்னு ஒரு மகர்ஷி, அவருக்கு கத்ரு வினதான்னு 2 பேர். அந்த 2 மனைவிகளுக்கும் அக்கா தங்கைகள் தான் இருந்தாலும் அந்த காலத்திலே ஒத்துக்கல. நீ பெரியவளா நான் பெரியவளா யார் பெரியவன் சண்டை போட்டு எல்லாம் உட்காந்தா. அந்த கத்ருக்கு பாம்புகள்லாம் நிறைய பிறந்தது, நூற்றுக்கணக்கான பாம்புகள்லாம் பிறந்தது. வினத்தைங்கிறவளுக்கு கருடன், ஒரே ஒருத்தன் கருடன் பிறந்தான். இந்த உச்சைஸ்ரவஸ்னு ஒரு தேவத லோகத்தில் வந்து ஒரு குதிரை, அதனுடைய வால் கருப்பாக ஷேப்பான்னு போட்டி வந்தது. இயற்கையாக உச்சைஸ்ரவஸ் உடம்பு முழுக்க வெளுப்பு தான், வாலும் வெளுப்பு தான். ஆனால் அது கருப்பாகணும்னு ஆசைப்பட்டா. அதுக்கு பந்தயம் வச்சா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கருப்பாக வெளுப்பாக பார்க்கணும்னு. உடனே என்ன பண்ணான்னா கதிருங்கிற கூப்பிட்டு தன்னுடைய குழந்தைகள பாம்புகள்லாம் கூப்பிட்டு, நான் பந்தயம் வச்சுருக்கேன் வினதேட்டேன், அதனால் நீங்கள்லாம் அந்த வாழை எப்படியா கருப்பாக்குங்கோ அப்படின்னா. சரின்னு சொல்லி பாம்பெல்லாம் சேர்ந்துட்டு விஷத்தை எடுத்துன்னு போய் அந்த வாழை கருப்பாக முடியாக கொஞ்சம் நாளைக்கு, அதிக நேரம் இல்லை, கொஞ்சம் நாளைக்கு இருக்கும்படியாக பண்ணி கருப்பு ஆக்கி நல்லா சேர்ந்து. அது நல்ல வெண்குதிரை, ஆனாலும் விஷம் மூலமாக அவர்களுக்கெல்லாம் கருப்பு கலரை கொடுத்து அதை கருப்பாக வாழை ஆக்கினான். இந்த விஷயம் கருடனுக்கு நல்லா தெரியும். ஆகினால கருடன் என்ன பண்ணார்னா அனுப்பிச்சா. கருடன் போனோடனே என்னாச்சு, விஷமெல்லாம் ஓடிப்போச்சு. கருட மந்திரம் சொன்னாலே விஷங்களெல்லாம் ஓடிப்போடும். கருட மந்திரம்னே இருக்குது. கருடனை கண்டாலும் பாம்பு விஷத்தெல்லாம் தூக்கி கூட ஓடிப்போடும். பாம்பு கருடனுக்கு ஆகாது எப்போவுமே. இந்த விஷம் எங்கே இருக்கும், ஓடிப்படுத்து. ஆகினால அத்தனை நாள் வரைக்கும் மாத்திரமே கருப்பாக இருந்து வால். அது வரைக்கும் என்ன பண்ணான்னா வினத்தைங்கிறவளை அடிமையாக்கி வச்சுருந்தான். தனக்கு வேலை செய்கிற ஆளாக வச்சுருந்தா. அக்கா தங்களுக்குள்ளேயே இப்படி ஒரு போட்டி, அப்படி ஒரு விவகாரம் ஆச்சு. அதுக்கு பிற்பாடு அங்கே அடிமையாக்கினோடனே இவன் வருத்தப்பட்டே இருந்தான். அப்புறம் கருடனை கூப்பிட்டு, நீ தான் எனக்கு எதாவது பண்ணணும், அடிமைத்தனத்தில் நீக்கணும்னா. இவர் போனாரோ இல்லையோங்க, உடனே எல்லா விஷமும் ஓடிப்படுத்து. ஓடி போனோடனே எல்லாம் படிச்சுன்னு ஆகிடுச்சு. அப்போ முன்னாடி கருப்பாக இருந்து விஷம் மூலமாக கொஞ்ச நாள் வரைக்கும் அதுக்கு பிற்பாடு வெளுப்பாக போயிடுத்து, கருப்பெல்லாம் போயிடுச்சு. உடனே அடிமை தளத்துலேருந்து இவன் விலகிட்டான். யார், வினத்தை. கருத்துருக்கு பழையபடி நிலை வந்துடுச்சு. ஆக 2 பேரும் இனிமேல் சண்டை போட்டுக்கூடாது, நம்மளாம் ஒற்றுமையாகவே இருப்போம் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணிட்டு 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு பார்த்தா. அப்படி இருக்கும்பொழுது தான் இந்த கருடன் பல ஊர்களுக்கு பறந்து போயிட்டே இருக்கான். எங்கெங்கே போனாலும் கருடன் பெருசு. இப்போ பார்க்குற கருடன் இல்லை, இது சின்ன கருடன். இந்த கருடனே வேலைக்கிழமைக்கு இப்படி பார்த்தா கல்ல உத்தரா எல்லாம் பண்ணிக்கிறான், நல்லா இருக்குன்னு சொல்லி கருடங்கள்லாம் பார்க்குறா. கருடன் பலம் போனால் நல்லது, கும்பாபிஷேகம் வந்தால் நல்லதுலாம் சொல்கிறோம் நம்ம இப்போ. ஆனால் அந்த காலத்தில் பெரிய கருடனாக இருந்தார். எங்கே போய் எங்கே உட்காந்தாலும் அப்படியே உட்கார்ந்தடம் அப்படியே அழிஞ்சு போடும். அந்த மாதிரி பெரிய ரெக்கையோட பெருசாக இருந்தார். ஆகினால அவர் அப்படியே பல ஊர்களெலாம் போய் கடைசியாக வைகுண்டம் போய் சேர்ந்தார். வைகுண்டம் போனோடனே பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீ எங்கே போனாலும் உபதிரமாக இருக்குது எல்லாருக்கும், தொப்புன்னு உட்கார்ந்த உடனே மலை உட்கார மாதிரி உட்காந்து, அதனால் இனிமேல் எங்கேயும் பறக்காத, எங்கிட்டே வந்துடும் சொல்லி அவரே வச்சுட்டு தனக்கு வாகனமாக உபயோகப்படுத்தினார். அன்னிலேருந்து தான் விஷ்ணுவுக்கு கருட வாகனன்னு பெயரோட கருட வாகனம் வர ஆரம்பிச்சு. இப்படியாக மகாபாரதத்தில் விஷ்ணுவுக்கு கருடனாக வந்த விஷயம், அமிர்தபானம் பண்ணும்போது விஷம் வந்து பரமேஸ்வரன் சாப்பிட்ட விஷயம், இந்த கருடம் பிறக்கிறதுக்கு காரணமாக கஷ்யபுக்கும் வினயக்கும் ஒரு சண்டை வந்து அது மூலமாக அபமானம் அடிமையாக இருந்து அதிலேருந்து அடிமைத்தனத்தை விளக்கிற விஷயம் கருடன் மூலமாக, இப்படி பல கதைகள் பல நீதிகளெல்லாம் கொண்டது மகாபாரதம். இப்படிப்பட்ட மகாபாரதத்தை நாமெல்லாம் படிக்க நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்கள்லாம் விலகி புண்ணியகரமாக செய்வதற்கு நல்ல வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்கும். அதனால் எல்லோரும் மகாபாரதத்துக்கு பயப்படாமல் நன்றாக படித்து அசுர சக்தியை போக்கடிச்சுண்டு நல்ல சக்தியை, தெய்வீக சக்தியை பெறுவதற்கு எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டும். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர்.